எல்லோருக்கும் வணக்கம். வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு தான் நான் எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா இலசாக உடச்சி பாருங்கள். அந்த முனையில் உடச்சி பார்த்தோன்னே பட்டுன்னு உடஞ்சிதுன்னா ரொம்ப இலசாக இருக்கும் வெண்டைக்காய். அந்த மாதிரி வெண்டைக்காவை வாங்கி தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு துணியில், சுத்தமான துணியில் துடைச்சிடுங்க. ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க புளி குழம்புக்கு. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் சூடு ஏறிடுச்சு. வெண்டைக்காய் புளி குழம்புக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவேன். வெந்தயம்லாம் ரொம்ப கருப்பாகாமல் தீஞ்சு போகாமல் பொன்னிறமாக வந்த உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இன்னும் தக்காளி வதங்கலை, நல்லா வதங்கணும். நான் இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு அந்த பக்கம் நான் வதக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு வெண்டைக்காய் போட்டோமா ரொம்ப டேஸ்ட்டாக, சாப்பிட்றதுக்கே ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு இருந்துச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்ட வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும். எண்ணெயில் எதுக்காக எடுக்கிறோன்னா, இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கும் போது வெண்டைக்காய் வந்து வழுவழுப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மெதுவாக ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு நீங்கள் செய்யும்போது குழந்தைங்களாம் வழவழன்னு தான் சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு மாதிரி கையிலெல்லாம் ஊற்றுது அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாவும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது வந்து வெறும் மிளகாயில் நான் வீட்டில் அரைச்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டனால இப்போ நான் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி குழம்பு இருந்தால் போதுங்க. அந்த வெண்டைக்காய் புளி குழம்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வீட்டில் வந்து கார குழம்பு புளி குழம்பு இதெல்லாம் காய் வச்சு என்னன்னே சில பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கிறாங்க. சாம்பார், காய் சாம்பார், வெறும் பருப்பு சாம்பார் இதுதான் செய்வாங்களே அதிகமாக. இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுக்கிறதுனால நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய். அதனால் இப்போவே புளி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த புளி குழம்புக்கெல்லாம் மெயின் வந்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நாக்குக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். எது குறைஞ்சாலும் டேஸ்ட்டு கம்மியாகிடும். அதை நீங்கள் பார்த்து போட்டுங்க. எந்த அளவுக்கு காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே ஒன்றா அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் புளி குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக நல்லா வந்துடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.